அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சலாத்துல் இஷ்ராக், இஷ்ராக்குடைய தொழுகை என்று ஒரு தொழுகை இருக்கிறதா என்பதாக ஒரு கேள்வி வந்திருக்கிறது. இது சம்பந்தமாக அறிஞர்கள் என்ன கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள், என்ன பதில்களை கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றிய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். முதலாவதாக சலாத்துல் இஷ்ராக் ஹிய சலாத்துல் ரக்அத்தைன் பஅத துலூஇ ஷம்ஸி வ இர்திஃபாஇஹா. சலாத்துல் இஷ்ராக் என்பது சூரியன் உதித்து அது ஒரு ஈட்டியின் அளவிற்கு வந்ததற்கு பின்பாக தொழப்படக்கூடிய தொழுகைதான் சலாத்துல் இஷ்ராக் என்பது. யாருக்கு உள்ளது? லிமன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபி ஜமாஅத்தின் ஃபில் மஸ்ஜிதி, யார் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு மஸ்ஜிதிலே பள்ளிவாசலிலே தொழுதுவிட்டு சும்ம ஜலஸ ஃபி முஸல்லாஹி யذ்குருல்லாஹ தஆலா ரக்அத்தைன், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவராக எவர் பள்ளிவாசலில் அமர்ந்தவராக இருக்கிறாரோ, எதுவரைக்கும்னா அந்த சூரியன் உதித்து ஒரு 20 நிமிஷம் கழிக்கிற வரைக்கும் யார் அதை செய்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கான தொழுகை அது. அவ்வாறு தொழுவது சம்பந்தமாக, அதனுடைய சிறப்பு சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த செய்தி வந்திருக்கிறது. மன் ஸல்லல் கதாத ஃபி ஜமாஅத்தின் சும்ம கஅத யذ்குருல்லாஹ தஆலா தத்லுஉ ஷம்ஸ, எவர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு சூரியன் உதிக்கும் வரை அங்கேயே உட்கார்ந்து அல்லாஹுவை திக்ரு செய்தவராக உட்கார்ந்திருந்து சும்ம ஸல்லா ரக்அத்தைன், அதற்கு பின்பாக 2 ரக்அத்துகள் அவர் தொழுதால் அவருக்கு அஜ்ரு ஹஜ்ஜத்தின் வ உம்ரஹ் தாம்மா தாம்மா தாம்மா, அவருக்கு ஹஜ்ஜு இன்னும் ஒரு உம்ராவுடைய நன்மை பரிபூரணமாக கிடைக்கும், பரிபூரணமாக கிடைக்கும், பரிபூரணமாக கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கூறியிருக்கிறார்கள். இந்த செய்தி திருமதியிலே இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸினுடைய தரம் சம்பந்தமாக ஒரு சில அறிஞர்கள் இதை தஈஃப் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஷேக் அல்பானி போன்று இருக்கக்கூடிய ஹதீஸ் உரையாளர்கள் இதை ஹசன் என்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸினுடைய தரம் சம்பந்தமாக ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டதற்கு ஹாதல் ஹதீஸ் லஹு துருக்குன் லா பஅஸ பிஹா, இந்த ஹதீஸிற்கு இந்த ஒரு வழி இல்லாமல் வேறு சில வழிகளிலும் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. எனவே இந்த ஹதீஸ் அதனுடைய தரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதாக ஃபயுத்தபரு பிதாலிக மின் பாபில் ஹஸன் லிகைரி, எனவே இதற்கு வேறொரு துருக்கு இருக்கிறதுனால, லைஃபான ஹதீஸாக இருந்தாலும் வேறொரு துருக்கு இருக்கிறதுனால இது ஹசன் லிகைரிஹி என்கிற அந்த அந்தஸ்தை இது பெறும் என்பதாக ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு துஸ்தஹப்பு ஹாதிஹி ஸலாத்து பஅத துலூஇ ஷம்ஸி வ இர்திஃபாஇஹா கைதுர் ரம்ஹ், இந்த தொழுகை என்பது முஸ்தஹப்பாகும் சூரியன் உதித்து அதற்கு பின்பாக ஒரு ஈட்டியின் அளவுக்கு உயர்ந்ததுக்கு பின்னால் வரை. ஐ பஅத சுலுஸ் அவ் ருபு ஸாஅத் தக்ரீபன் மின் துலூஇஹா, அதாவது சூரியன் உதித்து ஒரு 20 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் கழிச்சதுக்கு பின்னாடி அது தொழப்பட வேண்டிய தொழுகை, அது முஸ்தஹப்பான தொழுகை தான் என்பதாக ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஃபதாவா ஷேக் இப்னு பாஸ் அந்த என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாதிஹி ஸலாத்து முஸ்தஹப்பா வலைஸத் வாஜிபா, இது முஸ்தஹப்பான தொழுகையாகும், விரும்பத்தகுந்த தொழுகையாகும், ஆனால் இது வாஜிபான தொழுகை இல்லை. வையதாஹிலத்து ஸலாத்துல் லுஹா, இது லுஹா உடைய அந்த பெயரில் தான் இது உள்ளாக வருமே தவிர இதற்குன்னு என்ன பெயர் கிடையாதுன்னா தனிப்பட்ட முறையில் சலாத்துல் இஷ்ராக் என்பதாக தனிப்பட்ட முறையில் பெயரெல்லாம் இல்லை. இது லுஹாவுடைய இடத்தில் வருவதனால, என்றால் இது வக்து சலாத்துல் லுஹா மின் இர்திஃபாஇ ஷம்ஸி இலா குபீல் ஸவால், சூரியன் உதித்ததற்கு பின்னால் இருந்து அந்த 20 நிமிஷம் கழிச்சதுக்கு பின்னால் இருந்து சூரியன் உச்சி பொழுதை அடைவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரம் வஹிய ஸலாத்துல் வக்து ஸலாத்துல் லுஹா, அது லுஹாவுடைய நேரம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி காமித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இந்த ஸலாத்துல் லுஹா சம்பந்தமாக அது சுன்னத் என்பது சம்பந்தமாக பல ஹதீஸுகளை நாம் இதற்கு முன்பாக ஸலாத்துல் லுஹாவுடைய தொழுகை சம்பந்தமான அந்த ஃபத்வாக்களிலே நாம் உங்களுக்கு எடுத்து காமித்திருக்கிறோம்.
எனவே இந்த தொழுகை என்பது இருக்கிறது. ஆனால் அந்த தொழுகைக்கு பேர் இஷ்ராக் என்பதாக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தொழுகைக்கு பேர் இஷ்ராக் என்பது வேறு, துஹா என்பது வேறு என்பதல்ல. இஷ்ராக்குடைய தொழுகை அந்த நேரம், அவங்க சொல்லப்படுகிற நேரம் அது என்ன என்று சொன்னால், லுஹாவுடைய தொழுகையின் நேரம் அங்கே ஆரம்பிக்கிறது. எனவே ஃபைனஹா சலாத்து லுஹா, அது லுஹாவுடைய தொழுகை தான், இஷ்ராக் என்ற பெயரில் இருக்கக்கூடிய தொழுகை அல்ல என்பதாக அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த சூரியன் உதித்து 20 நிமிஷம் கழிச்சதுக்கு பின்னால இருந்து சூரியன் உச்சி பொழுதை அடைவதற்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் தொழப்படக்கூடிய அந்த தொழுகையின் நேரத்தில் தொழப்படக்கூடிய தொழுகை அது சலாத்து துஹா என்று தான் என்ன செய்யப்படுகிறது, மக்களிடத்திலே சொல்லப்படுகிறது என்பதை இந்த இடத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அறிஞர்கள் அதை சலாத்து துஹா என்பதாகத்தான் ஃபத்வா வழங்கியிருக்கிறார்கள். வல்லாஹு அலம் பிஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.